ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சபினா சமையல். இன்றைக்கி ஒரு மாங்காய் வச்சு ஒரு புதுவிதமாக ஒரு ரெசிபி செய்ய போகிறோங்க. அதுக்கு நான் ரெண்டு கிளிமூக்கு மாங்காய் நல்லா கழுவி சுத்தமாக எடுத்திருக்கேன். இது வந்து இனிப்பு புளிப்பு ரெண்டும் மிக்ஸ் ஆகி இருக்கும். இந்த மாங்காய் இந்த உருண்டை மாங்காயிலையும் செய்யலாம், இதுலேயும் இந்த மாங்காயிலையும் செய்யலாம். இப்போ இந்த மாதிரி நல்லா தின்னாக கட் பண்ணி எடுத்துக்கணும். லேஸாக கட் பண்ணி அந்த எடுத்துகிட்டு ஒரு ப்ளைட்டுக்கு நான் மாற்றிட்டேன். இப்போது இந்த மாங்காய் வந்து நம்ம சீசன் டைம் தான் இந்த மாதிரி மாங்காயில் நம்ம இந்த செஞ்சு சாப்பிட்டோம்னா ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இப்போ அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு வடைச்சட்டி வச்சுட்டு நான் நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறேன். நல்லெண்ணெய் வந்து ஒரு 50 கிராமுக்கு ஒரு 100 கிராம் பக்கம் இருக்கும். நல்லெண்ணெய் நான் ஊற்றிட்டேன். நல்லெண்ணெய் நல்லா காஞ்சதும் லோ ஃப்ளேமில் வச்சு இந்த மாங்காவை நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. கருக விடக்கூடாது. கருக விடாமல் அந்த கலர் மாறும் பாருங்கள், அந்த ஸ்டேஜில் மாங்காவை எடுத்துடணும். இது வந்து தயிர் சாப்பாடு, சாம்பார் சாப்பாடு, அப்புறம் நம்ம சாப்பாடு எல்லாத்துக்குமே இது சூப்பராக இருக்குங்க. 1 மாதம் 2 மாதம் ஆனாலும் கெட்டு போகாது. நான் கம்மியாக இன்றைக்கி செஞ்சு காமிச்சிருக்கேன். நீங்கள் வந்து அதிகமாக செய்கிற மாதிரி இருந்தால் செஞ்சு நீங்கள் ஒரு கண்டெய்னரில் போட்டு வச்சிட்டிங்கன்னா ஒன்றுமே ஆகாது. நம்ம ஃப்ரிட்ஜுக்குள்ளெல்லாம் வச்சு எடுத்து சாப்பிட்ணுங்கிறது இல்லைங்க. இப்போ வெளியிலே வச்சு நம்ம சாப்பிட்டுக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு இருக்கணும் மாங்காய். கலர் மாறிடுச்சு பாருங்கள். கருக விடாமல் லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கணும். வச்சுட்டு நல்லா வெந்து வரும்போது இப்போ நான் எடுத்து ஒரு ப்ளைட்டுக்கு மாற்றிருக்கேன் பாருங்கள். அதே மாதிரி மீதி உள்ளதையும் போட்டு இப்போ வறுத்து எடுத்துக்கலாம். எடுத்துட்டு கடுகு வந்து ஒரு 2 டீஸ்பூன், வெந்தயம் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன், ஜீரகம் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். இப்போ இது 3ஐயும் வெறும் வடைச்சட்டியில் போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். அதுக்கு முன்னாடி இங்கே வந்து பூண்டு வந்து ஒரு 15 பல் போல் எடுத்திருக்கேன். வரமிளகா ரொம்ப காரமாக இருக்கனால நான் 2 மிளகா எடுத்திருக்கேன். அப்புறம் ஒரு கைப்பிடி கொஞ்சமாக நம்மளுக்கு எவ்வளோ தேவைப்படுதோ அதுக்கு தகுந்த மாதிரி கருவேப்பிலை எவ்வளோ வேணாலும் சேர்த்திக்கலாம். நான் வந்து கொஞ்சமாக எடுத்திருக்கேன். 2 வரமிளகா போட்டிருக்கேன். 2 வரமிளகா கருவேப்பிலையும் நல்லா வறுத்து எடுத்தாச்சு. நல்லா முருகிற டைப்பில் வர அளவுக்கு வறுத்துக்கணும். அதுக்கப்புறமா வெந்தயம், ஜீரகம், கடுகு 3ஐயும் நல்லா பொரிஞ்சு வருது பார்த்திங்களா. இப்போ வந்து நான் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டேன். அந்த சூட்டில் தான் இப்போ பொரிஞ்சிட்ருக்கு. நல்லா இப்போ நான் வந்து முதல் வரமிளகாவும் கருவேப்பிலையும் வறுத்ததை இப்போ எல்லாம் சேர்த்து ஒட்டுக்கா பவுட்ரு பண்ணிட்டேன். ஜீரகம், கடுகு எல்லாம் வெந்தயம், அப்புறம் வரமிளகா, கருவேப்பிலை எல்லாம் சேர்த்து இப்போ பவுட்ரு பண்ணி வச்சாச்சு. அது இன்னொரு பேன் வச்சு கொஞ்சமாக நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன், ஒரு 3 டீஸ்பூன் போல். நல்லெண்ணெய் நல்லா காஞ்சதும் இப்போ எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள், தட்டி எடுத்திருக்கேன் ஒரு 10-15 பல் பூண்டு. அந்த பூண்டை அந்த நல்லெண்ணெயில் போட்டு நல்லா பொன்னிறமாக வரும் பாருங்கள், அந்த அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கணும். வறுத்து எடுத்துகிட்டு ஒரு ப்ளைட்டில் மாற்றிக்கிறேன். மாற்றி வச்சுட்டு இந்த பூண்டு வந்து ரொம்ப மணமாக இருக்குங்க. நம்ம அந்த மாங்காயில் நம்ம இது போட்டு வச்சிட்டோம்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம எல்லாமே நல்லா வறுத்து நம்ம செய்கிறனால இது 1 மாதம் 2 மாதம் ஆனாலும் நம்ம வெளியில் வச்சு சாப்பிட்டுக்கலாம். ரொம்ப மாங்காய் வந்து ஊற அந்த மசாலோட ரொம்ப சூப்பராக இருக்கும். எங்கள் வீட்டில் எல்லாம் செஞ்சோம்னா அடுத்த நாளே காலி ஆயிரும். ஏன்னா எல்லாருமே நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ பூண்டை நல்லா பாருங்கள், இந்த அளவுக்கு பொரிய விட்டு எடுத்துட்டேன். இப்போ அந்த எண்ணெயிலேயே வந்து கொஞ்சமாக கடுகு போட்டுக்கிறேன். கடுகு போட்டு கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கலாம். கடுகு கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சு வந்ததும் பாருங்கள் நல்லா வதக்கி விட்டு, இப்போ நான் வந்து வரமிளகா 2 தான் போட்டேன். காரமாக இருக்கனால வரமிளகா 2 போட்டிருக்கிறேன். இப்போ இது நல்லா பொரிஞ்சிருச்சுங்க. இப்போ கொஞ்சமாக இதில் மிளகாத்தூள் நான் கொஞ்சம் சேர்த்திக்கிறேன், தனி மிளகாத்தூள். இப்போ நல்லாவே பொரிஞ்சிருச்சு. இப்போ தனி மிளகாய்த்தூளும் கொஞ்சமாக மஞ்சள் பொடியும் இதில் அந்த எண்ணெயோடையே சேர்த்திக்கிறேன். சேர்த்திட்டு நம்ம ஸ்டவ்வை வந்து கொஞ்சம் லோ ஃப்ளேமில் வச்சுக்கணும், இல்லைனா டக்குன்னு கருகிரும். இப்போ பாருங்கள், இப்போ நல்லா நம்ம மிளகாத்தூள் போட்டாச்சு. அதுக்கப்புறமா நான் எடுத்திருக்கேன் அந்த மாங்காவை போட்டுக்கிறேன். மாங்காவை போட்டு அந்த மிளகாத்தூளும் அந்த எல்லாத்தையும் சேர்த்து ஒட்டுக்கா வதக்கி விட்டுக்கணும். அந்த எண்ணெயிலேயே நல்லா மிக்சிங் ஆகிற மாதிரி பாருங்கள். இந்த மாதிரி வதக்கினதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா பொடி, அந்த பொடியில் கொஞ்சமாக போட்டுக்கலாம். அதுக்கு முன்னாடி பூண்டை வறுத்து வச்சுருக்க பூண்டையும் கொஞ்சம் போட்டுட்டு, பூண்டை இப்போ நம்ம எல்லாம் போட்ட உடனே மேலே நம்ம பொடி வறுத்து வச்சுருக்கேன், அந்த வறுத்து அரைச்சி வச்சுருக்க பொடியை ஒரு 2-3 டீஸ்பூன் போல் இப்போ இதில் போட்டுக்கலாம். போட்டு பாருங்கள் எல்லாம் சேர்த்து இப்போ நல்லா இலக்கி விட்டுக்கலாம். இப்போ கொஞ்சமாக பெருங்காயத்தூள் போட்டுக்கிறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பார்க்கும் போதே நம்மளுக்கு அப்படியே நல்லா இது வந்து நல்லா இந்த பழைய சாப்பாடெல்லாம் வச்சு சாப்பிட்டோம்னா டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்குங்க.
நீங்களும் இன்றைக்கே மாங்காய் கிடச்சுன்னா இப்போவே ட்ரை பண்ணி பாருங்கள். செஞ்சுட்டு உங்கள் ஃபீட்பேக் என்னங்கிறத எனக்கு சொல்லுங்கள். இப்போ கொஞ்சமாக கல் உப்பு போட்டுக்கலாம். கல் உப்பு போட்டு இப்போ நல்லா வதக்கி விட்டுக்கலாம். பெருங்காயத்தூளாக இருந்தாலும் சரி, நான் எங்கிட்ட தூள் பெருங்காயம் தான் இருக்குது. அதனால் நான் அந்த கடுகு வறுக்கும் போது அந்த கட்டி பெருங்காயமாக இருந்தால் கடுகோடு போட்டு வறுத்து நம்ம பவுடர் பண்ணியிருக்கலாம். தூள் மட்டும் இருக்கிறதுனால நான் அது கடைசியில் தூளாக போட்டு கலக்கிட்டேன். அந்த வீடியோ கட் ஆகிடுச்சு, உங்கள்கிட்ட காமிச்சு. அவ்வளோதான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.